மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு தமிழ் இலக்கணம் பற்றி ஒரு சின்ன விளக்கம் தரப்போகிறேன். இதோ. இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையின்றி பேசவும், எழுதவும், படிக்கவும் உதவும் விதிமுறைகளின் தொகுப்பாகும். மொழிக்கு அழகையும், ஒழுங்கையும், தெளிவையும் வழங்குவது இலக்கணம் ஆகும். தமிழ் மொழியின் செம்மையையும் இனிமையையும் காக்கும் அடித்தளம் இலக்கணமே. இலக்கணத்தின் முக்கிய பிரிவுகள்: முதலாவது, எழுத்திலக்கணம். இரண்டாவது, சொல்லிலக்கணம். மூன்றாவது, பொருளிலக்கணம். நான்காவது, யாப்பிலக்கணம். ஐந்தாவது, அணியிலக்கணம். இப்போ நாம எழுத்திலக்கணம் பற்றி பார்ப்போமா? 1. எழுத்திலக்கணம். தமிழில் மொத்தம் 247 எழுத்துகள் உள்ளன. உயிரெழுத்துகள் 12. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ. மெய்யெழுத்துகள் 18. இக், இங், இச், இ, இன், ஈட், இன், ஈப், இம், இ, இர், இல், இவ், இழ், இழ், இர், இம். உயிர்மெய் எழுத்துகள் 216. ஆய்த எழுத்து. உதாரணம்: இக் ஆகா, இக் ஈக்கி, இக் ஊக்கு. அடுத்து 2. சொல்லிலக்கணம். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன. உதாரணங்கள்: மரம், தமிழ், பள்ளி, மாணவன். அடுத்து 3. பொருளிலக்கணம். ஒரு சொல்லின் பொருளை அறிந்து சரியான இடத்தில் பயன்படுத்துவதே பொருளிலக்கணம். உதாரணம்: மலர், பூ, கனி, பழம். அடுத்து 4. யாப்பிலக்கணம். செய்யுள், பாடல், கவிதை ஆகியவற்றை அமைக்கும் முறைகளை விளக்குவது யாப்பிலக்கணம். உதாரணம்: தமிழ்மொழி தாய்மொழி, தழைத்தோங்கும் செம்மொழி. 5. அணியிலக்கணம். கவிதைக்கும் உரைக்கும் அழகூட்டும் உவமை, உருவகம் போன்ற அலங்காரங்களைப் பற்றி கூறுவது அணியிலக்கணம். உதாரணம்: ஒன்றை இன்னொன்றுக்கு உவமித்துக் கூறுவது, அதாவது அவள் முகம் நிலவை போன்றது. உவமை. அடுத்து ஒன்றை இன்னொன்றாக உருவகிப்பது. அவன் சிங்கம். உருவகம். எளிய வாக்கிய உதாரணங்கள்: ரவி பள்ளிக்குச் செல்கிறான். மலர் மணம் வீசுகிறது. அம்மா உணவு சமைக்கிறார். பறவை வானில் பறக்கிறது. இலக்கணத்தின் பயன்கள்: பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுகிறது. மொழியின் அழகை உணரச் செய்கிறது. வாசிப்புத் திறனையும் எழுதும் திறனையும் வளர்க்கிறது. சிந்தனையை தெளிவாக வெளிப்படுத்த உதவுகிறது. தமிழ் மொழியின் செம்மையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது. அது மாதிராமல்ல. இலக்கணம் அறிந்தவன் மொழியை அழகாக பயன்படுத்துவான். மொழியை அழகாக பயன்படுத்துபவன் அறிவில் உயர்வான். எனவே தமிழ் கற்கும் ஒவ்வொரு மாணவரும் இலக்கணத்தை ஆர்வத்துடன் கற்று தினமும் பயிற்சி செய்து மொழித்திறனை மேம்படுத்த வேண்டும். மேலும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் மாணவர்களே.